ஊழியத்தை செய்கிறதான அருமையான பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறது அதிக சந்தோஷம். ரேஸ் ஆஃப் ஹோப் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் அந்த ஊழியத்தை கர்த்தர் நாமம் மகிமைக்கென்று ட்ரிவாண்ட்ரம் பகுதியை மையமாய் வைத்து செய்து வருகிறதான அருமையான தேவ மனுஷன். நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறது அதிக சந்தோஷம் பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் உங்கள் மூலமாக எங்கள் மத்தியிலே பேசுவாராக. மீதியான நேரத்தை பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவரிடத்திலே கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையையும் தேவ மனுஷனையும் நாம் வரவேற்போமாக. அல்லேலூயா. கொஞ்சம் மெதுவாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலை 4 மணி ஆனதுனால கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன நினச்சேன்னா, நினச்சிட்டு வந்தது அப்படியே சொல்லணும் இல்லையா? நான் என்ன நினச்சேன்னா, இங்கே வரும்போது பாதி சேரும் காலியாக இருக்கும், பாதி பேர் எழும்பி போயிருப்பினும், மீதி பேர் தூங்கிட்டு இருப்பினும் அப்படின்னாது நான் நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. இன்னொரு 12 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. நான் மதுரைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் மதுரைன்னு நம்புகிறேன். சரி, இந்த நேரத்தில் உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ பாராட்டு போதும்னு நம்புகிறேன். இந்த நல்ல முழு இரவு ஐக்கியத்துக்காக, இதை நடத்துகிற தேவ மனிதர்களுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிற பரிசுத்தவான்களுக்காக, பாஸ்டர் குர்பான் ஐயா அவர்களுக்காக, அருமையான என்னை வரவேற்ற போதகர், எனக்கு வரவேற்பில் ஒரு பதக்கம் தந்த பாஸ்டர் ஐயா, எல்லா தேவ மனிதர்கள் ஐயா கை கொண்டு வரலையோ, எல்லா சகோதரிகள், எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நான் இனி எங்கே போனாலும் சொல்லுவேன், இப்படி மதுரையில் ஒரு கூட்டத்துக்கு போனேன், அவர்களை மாதிரி உற்சாகமானவர்களை நான் எங்கேயுமே கண்டதில்லைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நீங்கள் 6 மணி வரை எப்படி இருக்க போகிறீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். நான் விகேபுரத்தில் ஒரு கன்வென்ஷனை முடிச்சுட்டாக வந்தது. நான் அங்கிருந்து கிளம்பும்போது கார்த்திகையா கிட்டத்தட்ட பிரசங்கத்தை முடிக்கிற நேரம் அவர் கையில் இருந்த பாம்பை போட்டுட்டார். நான் பார்த்தேன், கீழே இறங்கி எல்லா பக்கத்துலேயும் ஊடுருவி ஜெபம் பண்ணினார். அப்போவே நான் நினச்சேன், நமக்கு மிச்சம் மீதி ஒன்றும் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் மறுபடியும் 2 தேவ மனிதர்கள் பேசினார்கள். சரி, நமக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இயேசுவானவர் 5000 பேருக்கு அப்பம் கொடுத்து மீதி துணிக்கைகள் இருந்து இல்லையா, அது மாதிரி நமக்கு ஏதாவது இல்லாமலா போகும். சரி, நான் இன்னைக்கு நீ மாலையிலன்னு சொல்ல தேவையில்லை, இன்னைக்கு காலையில் உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி தலைப்பு மாறக்கூடாதுங்கிறத விட தலைப்பில் ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது என்பதில் கொஞ்சம் நான் கவனமாக இருக்கிறேன். அதனால் சரியாக சொல்லணும் இல்லையா, கருவறையிலிருந்து உற்பத்தி ஆகும் எழுப்புதல். சரி, தப்பு தான். தலைப்பை சொன்னப்போ ஜபமாவது பண்ணுவியா, கை தட்டுவியா, துதிப்பியா, ஸ்தோத்திரம் பண்ணுவியா, எல்லாம் நினைச்சேன். சொல்லுங்க, கருவறையிலிருந்து
இவ்வளோ சத்தமாக பேசாதுங்க. இன்னும் பேசணும், இல்லை 1.5 மணி நேரம் பேசணும். மெதுவாக பேசுங்க. கருவறையிலிருந்து. இவ்வளவு சத்தமாக பேசாதுங்க. இங்கே அவ்வளவு ஜெபம் நடக்கும்போது அங்கே வெளியே நின்னாலே தெரியல நீங்கள் துதிக்கிறீர்கள்னு. மெதுவாகவே சொல்லுங்கள். கருவறையிலிருந்து. இந்த பக்கத்தில் உள்ள ஆட்கள் ஒன்றும் ஆடியோ இல்லையோ, வீடியோ மட்டும்தான் உண்டோ? கருவறையிலிருந்து உற்பத்தியாகும் எழுப்புதல். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்க. என்ன ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, ஒரு ஜோக்கு சொல்லிட்டு பிரசங்கத்தை தொடங்கலாம். உங்கள் பல்ஸ் அறியணும் இல்லையா? ஒரு வயதான பாட்டி அம்மா, அவங்க சர்ச்சில் எல்லா மாதம் முழுவுறவு ஜெபம் நடக்கும். ஒரு முழுவுறவு ஜெபம் கூட அவங்க மிஸ் பண்ணதில்லை. சில நேரம் பாஸ்டரே எனர்ஜியாக இருக்க காரணம் அந்த பாட்டி அம்மா. பாஸ்டர் அல்லேலியா சொல்லலைன்னாலும் 4 பேர் சொல்கிற மாதிரி பாட்டியம்மா அல்லேலியா சொல்லும். உஷாராக இருக்கும். வைப்ரேஷன்னா ஆராதனை தொடங்கிறதுலேருந்து முடிவு வர வைப்ரேஷன். அதில் பாதி நேரம் அந்த பாட்டியம்மா கண்ணீரோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த முழு ஜெபம் நடக்குது. நடு ராத்திரி எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும். திடீர்னு பாட்டியம்மா ஐயோ அம்மோன்னு கத்திட்டு, ஐயோ அம்மோன்னு கத்தின உடனே முழு ஜெபத்தினுடைய கோல்டுலேயே அந்த பாட்டியம்மா ஆட்கள் ஓடி போய் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுன்னு. என்ன ஆச்சுன்னு விசாரிச்சப்போ பாட்டியம்மா சொல்லிச்சு, எல்லா முழு ஜெபத்துக்கு நான் வந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவேன் இல்லையா? ஆமாம், அது ஆவியானவர் பலமாக ஏவுறதுனால இல்லை. நான் வீட்டிலேருந்து வரும்பளே ஒரு வெங்காயம் கொண்டு வருவேன். வெங்காயம் கொண்டு வந்து அந்த சுவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சுவரில் உரசி பேசாதுங்க, சுவரில் உரசி கண்ணில் வைப்பேன். இன்னைக்கு நான் வீட்டில் இருந்து இறங்கும்போது கரண்ட் இல்லை, வெங்காயம்னு நினச்சி பெரிய மிளகு எடுத்துட்டு வந்துருக்கு. உரைச்சி கண்ணில் வச்சப்போ இதுவரை கண்ணீர் வந்து இல்லையா, இந்த இடம் நல்லா ஒரு பிடிச்சு. சரி, உங்களை பார்த்தா அப்படி இல்லை, உண்மையிலே நல்ல உற்சாகமாக தான் இருக்கிறீங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. கருவறையிலிருந்து உற்பத்தியாகும் எழுப்புதல். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. நல்ல கண்ணை மூடி 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து நல்ல கண்ணை மூடணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் பலமா இறங்குது. கர்த்தருக்கு எத்தனை மணிங்கிறது பிரச்சனை கிடையாது. கர்த்தருடைய ஆவி எத்தனை மணிக்கு எங்க இறங்கினாலும் விடுதலை. இந்த மைதானத்தில் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குகிறது. நல்ல கை தட்டி உடகடகல் கதனகடகல் கமன வைடனா அந்தல் கமானமா பிரௌடபத்தரபலமா. சோர்வின் ஆவிகள் எங்க இருந்தாலும் வெளியேறுது. பயத்தின் ஆவிகள் எங்க இருந்தாலும் வெளியேறுது. பலவீனத்தின் ஆவிகள் எங்க இருந்தாலும் வெளியேறுது. கை தட்டி கை தட்டி கை தட்டி இங்கிருந்து இந்த தேசத்தை அசைக்க ஒரு எழுப்புதல் உற்பத்தி ஆகிறது. இந்த முழுவரவு ஜபத்தில் இருந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு தேசத்தை அசைக்க கை தட்டி 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. கை தட்டி ஆவியில போராடுங்க. வலுவாய் தொனிக்கும் எக்காலத்தை ஊதுனீங்க இல்லையா, இப்ப வலுவாய் இறங்குது அபிஷேகம். ஃபயர்.
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அங்கங்கயா கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. எல்லா பக்கத்திலும் தெய்வத்தினுடைய பிரசன்னம் பலமா இறங்குது. அசுத்த ஆவிகள் எங்க மறைஞ்சிருந்தாலும் இப்போ இயேசுவின் நாமத்தில் எரியுது. மறைந்திருக்கிற வல்லமை இருக்கிற இடத்தில் ஆவியானவர் பாய்கிறார். கையை தட்டி ஏ சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. எல்லா பக்கமும் ஆவியானவர் பலமா பாய்கிறாரு. இப்பொழுது அந்த ரூத்தின் இடத்துல போவாஸ் உன் போர்வையை நீட்டி பிடி அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையானதை அளந்து கொடுத்தா இல்லையா? அந்த காலை வேளைதான் இது. ராத்திரி முழுக்க என் பிரசன்னத்தில் இருந்த நீ எழுந்து வெறுமனே வீட்டுக்கு போக வேண்டாம். ராத்திரி முழுக்க விழுந்து கிடந்த நீ வெறுமனே வீட்டுக்கு போக வேண்டாம். கிழக்கு வெளுக்கும் முன்னே, சூரியன் உதிக்கும் முன்னே உன் போர்வையை விரி. 6 படி வார்கோதுமை அளந்து கொடுத்து உனக்கு 1 ஆண்டுக்கு தேவையானது. ஒரு ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரி ரூத் தூங்காம போவாசனுடைய பாதத்தில் போய் படுத்ததுனால அடுத்த நாள் காலையிலே அந்த வயல் நிலத்துக்கு முதலாளியானாள். ஏய் 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 ஏய், புரிஞ்சவங்க கை தட்டணும், புரிஞ்சவங்க வாயை திறக்கணும். நேற்று ராத்திரி தேவ பிரசன்னத்தில் இருந்தீங்க இல்லையா? It was a golden night. ஏய் ஏய், it was a golden night. இன்னைக்கு காலையில நீ வேதனைப்பட்ட இடத்தை சொந்தமாக்குறாய். நீ எந்த இடத்துல கதிர் பொறுக்கிறாயோ அந்த வயல் நிலம் உன் பேர்ல எழுதப்படுகிறது. அந்த தங்கச்சிய பார்த்துக்கிட்டு அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு வாய திறக்கணும். உன்னை சந்திக்கும்படி இந்த வயல் நிலத்துல இப்போ கர்த்தர் ரிகதன ரிகதன கமகதன. நீ இன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்கார்ந்தாதா போவாசுக்கு உனக்கு திருமணம். அப்படி திருமணம் பண்ணினாதா ஒரு ஓபேத்து பிறக்க முடியும். அப்படி ஓபேத்து பிறந்தாதா ஒரு தாவீது பிறக்க முடியும். ஒரு தாவீது பிறந்தாதா தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு. எல்லாத்துக்கும் வழி திறந்தது அந்த ஒரு இரவு. எல்லா தடைகளையும் உடைத்தது அந்த ஒரு இரவு. அந்த இரவு இந்த இரவு, அந்த இரவு இந்த இரவு. உன்னை அவமானப்படுத்தின ஆவிகள் நடுங்குது. உன்னோட போராடின வல்லமைகள் சிதறது விடப்படாது. இன்னைக்கு அடிக்கிற அடியில அந்தகாரம் வேரோட சாயணும். அந்தல் கந்தல் கபந்தரா ரியாந்த கந்தல் கபத்தரா அல்பந்தராதியா ரேலந்தராதியா அல்கதன. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. நடுராத்திரி பவுலும் சீலாவும் கை தட்டினப்போ இது போல ஒரு ராத்திரி ஆக்கும் அந்த ஜெயில ஆவியானவர் உடைச்சு தூர போட்டது. உன்னை கட்டி வச்சது எல்லாம் உடையுது. ஏய் ஏய் ஏய், அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையில போராடுங்க. எழும்பி நின்று, எழும்பி நின்று 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புவோமா? எழும்பி நிற்கும்படி பலமா ஏவப்படுறவங்க எழும்பி நில்லுங்க. இந்த மைதானத்தை கர்த்தர் சந்திக்கிறார். எழும்பி நின்று அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். யாருக்கு வேணும் புதிய அபிஷேகம்? கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கோ. யாருக்கு வேணும் கிருபை வரங்கள்? கண்ணை மூடி பெற்றுக்கோ. யாருக்கு வேணும் விதைப்பதற்கு விதை? கையை தட்டி பெற்றுக்கோ. கையில வைக்கப்படுகிறது. ஏய் சத்தம் போதல்ல. நான் அநேக நாட்களாய் நீ செயல்பட முடியாதபடி உன்னை முடமாக்கி போட்ட ஆவி உடையுது. ஏய் கை தட்டி
உன்னை சங்கிலிக்குள்ள போட்டு வச்ச அந்தகார வல்லமைகள் முறிந்து விழுது. எங்க நின்னாலும் ஜெபிங்க, எங்க நின்னாலும் ஜெபிங்க. சிலம்பம் பண்ணுகிற வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணுங்க. யுத்தத்துல பழகுனவர்கள் யுத்தம் பண்ணுங்க. நமக்கு ஒரு காமன் எனிமி, ஒரே எதிராளி. இப்ப அவன் விழுகிறான். இந்த மேடையில் இருக்கிற எனக்கும் ஜெபிக்கிற உங்களுக்கும் ஒரே எதிராளி. உலகத்தின் எல்லா நாடுகளையும் ஒரே எதிராளி. அவன் தான் பொல்லாதவன். அவன் இப்ப விழுகிறான். அவனுடைய அநேக ஆயுதங்கள் முடிகிறது. அவனுடைய ஆயுத கிடங்கு வெடிக்குது. கையா தட்டி விடாதுங்க. இந்த ஒரு ராத்திரி தங்க எழுத்தால் பொறிக்கப்படுகிறது. இது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எக்காலம் ஊதும்போ இதற்கு பலன் உண்டு. ரகதனா 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. 2 நிமிஷம். அந்தல் கமன பிரௌடபத்தனா ரேலாந்தரிகத்தனா அல் கந்தரா ரியாந்தரா உடந்தரா அல் பந்தரா பிரௌடபத்தரா ரிஹத்தரா அல் பத்தரா ரியாத்தரா உடபா ஷக்கபா. கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. சிலர் போராடுகிறது நான் பார்க்கிறேன். சிலர் சுதந்திரமாகிறது நான் பார்க்கிறேன். சிலருடைய கை காலில் கட்டி இருந்த சங்கிலிகள் விழுகிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில உனக்கு விடுதலை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பனி பெய்கிறது, அது தூறல் மழையாய் மாறுகிறது. அது பெருமழையாய் பெய்கிறது. அது பின்மாரியாய் மாறுகிறது. அது இப்ப இந்த மைதானத்தில் பெய்கிறது. நம்முடைய சோர்வுக்கு இடமில்லை. நம்முடைய கனநித்திரை நாவிக்கு இடமில்லை. இப்பதான் சாத்தான் தோட்டத்தில் விதைக்க களைய கொண்டு வந்துட்டு நீங்க உணர்ந்திருக்கிறதுனால ஏமாந்து ஓடுகிறான். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய சந்நிதியில கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த ஜனத்தை நீர் கடாட்சிக்கணும். ஒரு ராத்திரி முழுக்க உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடந்திருக்கிறார்கள். இது உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதணும். எங்களுக்கு நீர் என்ன வார்த்தையை போதிக்க விரும்புகிறீரோ அதை எல்லாரும் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளையும் இருதயத்தையும் தாரும். ஒரு வார்த்தை கூட வீணாய் போவது இல்லை. அத்தனை வார்த்தைகளும் நேரடியாக இருதயங்களில் விதைக்கப்படுவதாக. அந்த வார்த்தை வேகமாய் முளைத்து எழும்பி பலன் கொடுப்பதை எங்கள் கண்கள் காண்பதாக. ஒரே நோக்கத்தோட உம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறார்கள். அந்த ஒரே நோக்கம் எழுப்புதல். இந்த சந்ததி அதை காண்பதாக. எங்கள் காலத்தில் அது வருவதாக. அதை தடுக்கிற வல்லமைகள் சாய்வதாக. இந்த மைதானத்தின் எல்லா பக்கத்திலையும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கணும். We seal this area. இந்த பகுதியை நாங்கள் முத்திரையிடுகிறோம். இந்த பகுதி முழுக்க ஆவியானவர் சுதந்திரத்தோட நடமாடுவீராக. ஆண்டவரே, புற்றுக்குள்ள மறைந்திருக்கிற பாம்பை போல வெளிப்படாம மறைந்திருக்கிற ஆவிகள் இருப்பிடத்தில் நெருப்ப பாய்வதாக. நல்ல நாமத்தை உயர்த்தணும். எல்லாரோடும் பேசும். இந்த ஜனத்தை கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. நல்ல
சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு அல்லேலியா கூட சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கருவறையிலிருந்து உற்பத்தியாகும் எழுப்புதல். ஒரு தடவை கூட சொல்லுங்க. முதல்ல நான் கருவறை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேன். விளக்கம் சொல்லிட்டு தான் செய்தியை தொடங்குவேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா செய்தி கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால முதல்ல கருவறை என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு கொஞ்சம் விளக்கங்களை சொல்லுவேன். நம்பர் 1, எவ்ரி ஃபேமிலி இஸ் அன் womb. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கருவறை. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கருவறை. அப்போ குடும்பம் நல்லா இருந்தாதான் நல்ல எதிர்கால சந்ததியை உற்பத்தி பண்ண முடியும். குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தாதான் ஆரோக்கியமுள்ள எதிர்கால சந்ததியை உற்பத்தி பண்ண முடியும். குடும்பம் பலவீனப்பட்டால் அதிலிருந்து உற்பத்தியாகிற சந்ததியும் பலவீனமாக இருப்பார்கள். அப்போ குடும்பம் ஒரு கருவறை. 2, சபை ஒரு கருவறை. சபை ஒரு கருவறை. நீங்க எழுதலையா? பரவாயில்ல. சபை ஒரு கருவறை. அப்போ நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகளை உற்பத்தி பண்றது மாதிரி நல்ல சபை நல்ல ஆத்துமாக்களை உற்பத்தி பண்ணும். ஆரோக்கியமுள்ள சபை உற்பத்தி பண்ற ஆத்துமாக்கள் ஆரோக்கியமா இருக்கும். 3, சமூகம் ஒரு கருவறை. அப்போ 1, மெதுவா பேசுங்க, குடும்பம் ஒரு கருவறை. 2, சபை ஒரு கருவறை. 3, சமூகம் ஒரு கருவறை. அப்போ நல்ல சமூகம் நல்ல மனிதர்களை உற்பத்தி பண்ணும். நல்ல குடும்பம் நல்ல சந்ததியை உற்பத்தி பண்ணுது. நல்ல சபை நல்ல ஆத்துமாக்களை உற்பத்தி பண்ணுது. நல்ல சமூகம் நல்ல மனிதர்களை உற்பத்தி பண்ணுது. 3 சொன்னேன் இல்லையா? 4, நாம் குடியிருக்கிற தேசம் ஒரு கருவறை. நாம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம எந்த அரசியல் கட்சியையும் பார்ப்பதில்லை. நம்ம ஆளுகை செய்கிற யாரா இருந்தாலும் ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? நம்முடைய தேசம் என்கிற கருவறையிலிருந்து அடுத்த எதிர்கால சந்ததி மோசமாய் எழும்பிவிடக் கூடாது என்பதற்காக தலைவர்களுக்கு அறிவு கொடுக்கணும், தலைவர்களுக்கு கிருபை கொடுக்கணும், ஆவியானவர் தலைவர்களை நடத்தணும், எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் தெய்வத்தினுடைய அசைவாடுதல் இருக்கணும்னு நம்ம ஜபிக்கிறோம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் 4 சொன்னேன் இல்லையா? 5, இந்த உலகம் ஒரு கருவறை. இந்த உலகம் ஒரு கருவறை. 6, செவி இருக்கு இல்லையா? செவி இருக்கு இல்லையா? செவி செவி இருக்கா? Can you hear me? I asked, can you hear me? Yes ன்னு மெதுவா சொல்லுங்க. எஸ் ன்னு மெதுவா சொல்லணும். பிறகு லைவ்ல இருக்க ஆட்கள் நினைப்பினும் ஓ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆத்துமாக்கள்னு பொறாம வந்துட போகுது. மெதுவா சொல்லுங்க. செவிப்பறை ஒரு கருவறை. கொஞ்சம் தாண்டி நான் நேரம் இருந்தா அதை விளக்குவேன். செவிப்பறை ஒரு கருவறை. நீங்க கேட்க 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 உற்பத்தி நடந்துட்டே இருக்கும்.
தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்லித்தாரது தப்பு தான். கேட்க 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 உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும். சினிமாவும் சீரியலும் ஜோக்கும் காமெடியும் கேட்டால் அதுக்கு தக்கபடி உற்பத்தி, நல்ல வசனமும் ஆராதனையும் பிரசங்கமும் ஜபமும் கேட்டால் அதுக்கு தக்கபடி உற்பத்தி நடந்துட்டு இருக்கும். 7 ஆறெண்ணம் சொன்னேன் இல்லையா, 6 சொன்னேன் இல்லையா, 7 தாய்மார்களின் கற்பம் உண்டு இல்லையா, உண்டு இல்லையா, அது ஒரு கருவறை. அதுக்கு மட்டும் யாரோ கை தட்டுறாங்க. ஏன்னா 6 சொன்னப்போ அது வரலையா, பிரசங்கியார் நீ அதை சொல்ல மாட்டாரோன்னு யோசிச்சிடும். அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு அதுக்காக சந்தோஷப்படுங்க. காலையில் வந்த பிரசங்கியார் பாவம் கஷ்டப்பட்டு நம்மளை பாராட்டிட்டு போறாரேன்னு சொல்லியாவது சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு கருவறை. எல்லா கூட்டத்துக்கும் பாருங்க, எல்லா கூட்டத்துக்கும் சகோதரிகள் தான் அதிகம். ரட்சிக்கப்படுற கூட்டத்தில் சகோதரிகள் தான் அதிகம். எழுப்புதல் கூட்டம் வச்சாலும் சகோதரிகள் தான் அதிகம். சபையிலையும் சகோதரிகள் தான் அதிகம். எந்த காரியத்துக்கு கூப்பிட்டாலும் ஓடி வாரது யாரு? சகோதரிகள். ஏன்னா அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிட்டு கற்பந்தரிக்க வேண்டியவர்கள் நாங்கள். நாங்கள்னா நான் இல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப 7 கருவறைகளை நான் சொன்னேன். இனி அந்த 7 கருவறைகளை 3 பிரிக்கணும். 1 உற்பத்தி செய்யும் கருவறை. உற்பத்தி செய்யும் கருவறை அதுதானே சொல்லி இருக்கு. அறிந்தான் பெற்றாள், அறிந்தான் பெற்றாள், அறிந்தான் அறிந்தான் பெற்றாள். பேசுங்க தங்கங்களா, ஒருத்தன் பாடுபடுறது உங்களுக்கு. அறிந்தான் பெற்றாள், அறிந்தான் பெற்றாள். ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் இப்போதான் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு. இப்போதான் அறிஞ்ச சிஸ்டர் இல்லையான்னு சொல்லி ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தேன். புதிய ஏற்பாடை கையில் கொடுத்துட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்தை முதல்ல வாசிங்கன்னு சொல்ல மறந்துட்டேன் கொடுத்துட்டேன். 2-3 வாரம் தாண்டி என்ன பார்க்க வருகிறார்கள். பார்க்க வரும்போது அவங்க என்கிட்ட சொல்லி, என்ன அற்புதம் இல்லையா பாஸ்டர்? நான் சொன்னேன், ஆமா, பைபிள்ல ஆணுங்களாகும் பிள்ளை பெற்றிருக்கு. பைபிள்ல யாரு பிள்ளை பெற்றிருக்கு? நான் அதுவரை யோசிக்கல. சரிதானே, ஆபிரகாம் ஈசாக்கை, மெதுவா சொல்லுங்க, ஈசாக்கு யாக்கோபை, யாக்கோபு யோசேப்பை. நான் சொன்னேன், இயேசுவின் காலத்தில் அப்படி இருக்காதே மேடம். இயேசுவை மரியாள் பெற்றாள். அதுவரை பெற்றதெல்லாம் இயேசுவின் காலத்தில் இருந்து பெற்றது. சரி, தப்புதான். அப்ப 1 உற்பத்தி செய்யும் கருவறை. அங்க உற்பத்தி நடந்துட்டே இருக்கும். ஒரு வசனத்தை கேட்டாலும் அடுத்த வாரம் விளைவு தெரியும். ஒரு நாள் உபவாசம் பண்ணாலும் அடுத்த விளைவு தெரியும். ஒரு முழு ஜெபத்துக்கு வந்தாலும் விளைவு தெரியும். ஏன்னா அது உற்பத்தி பண்ணுகிற கருவறை. 2 இது ஒரு வகை கருவறையாக்கும், உற்பத்தி பண்ணும். 2 உற்பத்தி நிறுத்தப்பட்ட கருவறை. அது ஒரு காலத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்து, அது ஒரு காலத்தில் உற்பத்தி பண்ணி கொண்டிருந்தது. லேயாளுக்கும் உற்பத்தி நிறுத்தப்பட்ட கருவறை. லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று.
கபடி போட்டி வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவரை கிரிக்கெட் போட்டி வச்சிருக்கிறாங்க, கொக்கோ போட்டி வச்சிருக்கிறாங்க, பிள்ளை பெறும் போட்டியும் வச்சிருக்கிறாங்க. எதுவும் வச்சிருக்கிறாங்க, பிள்ளை பெறும் போட்டியும் வச்சிருக்கிறாங்க. அவங்க பிள்ளை பெறும் போட்டி வச்சதுனால என்ன பாக்கியம், யாக்கோபு பேசிட்டு போறாரு, இந்த குடும்பத்திலிருந்து பெண் எடுத்ததுனால பிழைச்சேன்னு. ஏன் ஏன் காருக்கு 4 டயர் மாதிரி ஃப்ரண்டுக்கு 2 டயரு. ராகேலும் லேயாளும் பின்னுக்கு 2 டயரு, பில்காலும் அந்த காம்படிஷன்ல என்ன ஆச்சு தெரியுமா, ராகேலுக்கு பிள்ளை பேரு நின்று போச்சு. அப்போ 1 உற்பத்தி நடந்து கொண்டிருக்கும் கருவறை, 2 உற்பத்தி நின்றுவிட்ட கருவறை, 3 உற்பத்தி தொடங்காத கருவறை. உற்பத்தி தொடங்காத கருவறை 11 எண்ணம் பைபிள்ல உண்டு. 11. அதுல நம்பர் 1 யார் தெரியுமா, சாராள். நம்பர் 11 யார் தெரியுமா, எலிசபெத். சாராள்ல தொடங்கி அப்புறம் அது ரெபேக்கால பிடிச்சு அப்புறம் அது ராகேலுக்குள்ள பாய்ந்து அப்புறம் அது சிம்சோனின் தாயாரை விட்டு வைக்காம அப்புறம் அது அன்னாள வேட்டையாடி அப்புறம் அது ரூத்தின் கற்ப பேரை தடுத்து இப்படி 11 சம்பவங்கள். அவங்க எல்லாம் ஜெபிக்கணும், உற்பத்தி தொடங்க முடியல. அதுல ஒருத்தி எல்லாம் சொல்றா, பிள்ளை கொடும் இல்லையேல் சாகுறேன். நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒண்ணு நேரம் இல்லைன்னு சொல்லி குகைக்குள்ள வச்சு லாபகமாக தகப்பனிடத்தில் இருந்த 2 பிள்ளைகளை பரிசாய் வாங்கிட்டு போச்சனும். லோத்தின் 2 குமாரத்திகள்னு பேரு வைக்கண்டா இல்லையா, லோத்தின் 2 ஆட்டம்பாம்பு குமாரத்திகள். அப்போ உற்பத்தி தொடங்காத கருவறைன்னு சொல்லி கொஞ்சம் பைபிள்ல உண்டு, கவனிங்க. 1 உற்பத்தி பண்ணுகிற கருவறை, அது ஆத்மாவை புறப்படுவித்துக் கொண்டே இருக்கும், அது ஆத்மாவை பெற்றுக்கொண்டே இருக்கும். அது தொடங்கப்பட்ட பொழுது எவ்வளவு வேகமோ அதே வேகத்தில் அந்த சபைகள் இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதன் உற்பத்திக்கு தடை இல்லை. ஆனா இன்னொரு வகை கருவறை ஒரு காலத்துல சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. சில சபைகளை பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், கிருபைக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறார்கள், தொடங்கினப்ப இருந்த வேகத்துல தரிசனம் முன்னேறிட்டு இருக்கு. ஆனா சில சபைகள் அப்படி இல்லை. ஒரு காலத்துல உற்பத்தி நடந்தது, ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது, ஒரு காலத்துல வேகம் இருந்தது, வைராக்கியமாய் செயல்பட்டார்கள். இன்னைக்கு உற்பத்தி இல்லை. ஆனா 3வது வகை கருவறை அப்படி இல்லை, இதுவரை உற்பத்தி நடந்ததே இல்லை. தேசத்தை தாரும், கிராமத்தை தாரும் அவங்க ஜெபிக்க முடியாது. அவங்க என்ன சொல்லி ஜெபிக்கணும், ஒரு ஆத்மாவையாவது தாரும். 4 இதாக்கும் கருவறைகளில் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். 4 மறுபடியும் உற்பத்தி தொடங்கின கருவறை. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல ராகே லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு, பிள்ளை பேரு நின்று போன காலத்துல எல்லாம் வெளியே தெரியாம லேயாள் ஜெபிக்கிறாள், ஆண்டவரே எனக்கு இன்னும் பிள்ளை வேணும், இன்னும் பிள்ளை வேணும், இன்னும் பிள்ளை வேணும். ஒரு கட்டத்துல என்ன நடக்கு தெரியுமா, லேயாளை கர்த்தர் மறுபடியும் கற்பந்தரிக்க பண்ணினார். அப்போ டக்கு டக்குன்னு 4 வகை கற்பங்களை சொல்லுங்க. 1 உற்பத்தி தொடங்காத கருவறை. 2 என தெளிவா கேட்கல, உற்பத்தி செய்ய முடியாத கருவறை. 3
ஒரு காலத்துல உற்பத்தி செய்து இடையில உற்பத்தி தடைபட்ட கருவறை. 4 மறுபடியும் உற்பத்தி தொடங்குற. நான் என்ன நம்புறேன் தெரியுமா? நம்ம அத்தனை பேரும் அந்த 4வது வகை இந்த ஜபம் முடிஞ்சு எழும்பும்போ எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு அசைவு. கை தட்டி இனிதான் நான் கருவறையிலிருந்து உற்பத்தி ஆகும் எழுப்புதலை பற்றி சொல்ல போறேன். நீங்க அத்தனை பேரும் கவனமா இருக்கணும். என்ன, பைபிள்ல ஒரு கருவறை, அது என்னன்னா எம்டி ஊம்ப். என்ன, வெற்று கருவறை. வெற்று கருவறை. ஊன்னெல்லாம் சொல்லுவனும், அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலோட எல்லாம் சொல்லுவனும். கடைசியில ஒண்ணும் என்ன பார்த்தா பாவமா தோணலையா உமக்கும்? கடைசியில ஒண்ணும் இல்ல. இப்ப பிடிச்சோம் மறிச்சோம், இப்போ இந்தியாவை 3 தடவை முக்குவான்னு சொல்லுவனும். ஒன்னும் நடக்காது. ஏன்னா நடக்கும்னு நம்ப வாய்ப்பில்லை, நம்ப தேவையில்லை. அது வெற்று கருவறை. அங்கெல்லாம் உற்பத்தி நடக்காது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த பைபிள் காலத்துல 2 இடத்துல பிரசவம் பார்ப்பாங்க. பைபிள் காலத்துல 2 இடத்துல பிரசவம் பார்ப்பாங்க. ஒண்ணு, அது இந்த யாத்திரையாகமத்திலேயாக்குன்னு சொல்லி இருக்கு. யாத்திரையாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். மனை அந்த பார்வோன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்லும்போ அவங்க சொல்லணும் இல்லையா, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பாத்தீங்களா, மனையின் மேல உட்கார வைத்து பிரசவிக்கிற ஒரு வகை. நம்ம நார்மல் டெலிவரின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வகை. 2வது ஒரு வகை பிரசவம் உண்டு பைபிள்ல, செகண்ட் டைப். அது எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 26:18. 17வது வசனம், மன்னிக்கணும், ஏசாயா 26:17 வாசிங்க. சூப்பர். கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும். என்ன, கர்த்தாவே பேறுகாலம் சமீபித்து தன் அம்பாயத்திலிருந்து கூப்பிடுகிற கர்ப்பவதி. ஒரு கர்ப்பவதி உட்கார்ந்திருக்கிற மனையில, அடுத்த கர்ப்பவதியை பாருங்க, மனையில உட்கார்ந்திருக்கல, அம்பாயத்திலிருந்து. அம்பாயம்னா என்னன்னு சொல்லித்தாரேன், அப்புறம் முடிஞ்சா ஸ்தோத்திரம் சொன்னா போதும். சொன்ன பிறகு அம்பாயம்னா ஒரு அறை. அந்த அறையில இந்த மாதிரி 2 பீம் இருக்கும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, 2 பீம் இருக்கும். நார்மல் டெலிவரி நடக்க வாய்ப்பில்லாத கர்ப்பவதிகளை அங்க கொண்டு போகணும். அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? 4 ஹூக்கு இருக்கு. 4 ஹூக்கு, இப்படி 4 எண்ணம் இருக்கும். அந்த 2 ஹூக்கில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிரசவிக்க வேண்டிய பெண்மணியுடைய கால்களை அகலமாக்கி அதுல கட்டி போடுவோம். இனி இந்த பக்கம் இருக்குல்ல 2 ஹூக்கு, அந்த 2 ஹூக்கில் 2 கயர் இருக்கும். அந்த பெண்மணி இந்த 2 கயரை பிடிச்சுக்கிடணும்.
இப்ப 2 காலு 2 பக்கமா அகலமாக்கி கட்டி வச்சிருக்கு, 2 கைகள் அகலமாக்கி பிடிச்சு தொங்கிட்டு நிற்கின்ற பெண்மணி. அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த பெண்மணி என்ன பண்ணணும் தெரியுமா? சத்தம் போடணும். இந்த பெண்மணி கைய வலுவா பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பலமும் சத்தம் போடுது இல்லையா, அந்த 2 பிரஷர்ல பிள்ளை பிறக்கணும். அப்ப 1 சத்தத்துல வருகிற பிரஷர், 2 அந்த கைய பிடிச்சிருக்கிறதுனால வருகிற பிரஷர். வீட்டில இருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்தவங்க அறைக்கு வெளியே நிப்பணும். அறைக்கு வெளியே நிற்கும்போ இரவும் பகலும் அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கும். எதுவரை? பிள்ளை பிரசவிக்கிறது வரை சத்தம் வரும். நான் ஒரு புஸ்தகத்துல வாசிச்சேன், ஒரு பெண்மணிய 9வது மாதத்துல இப்படி கட்டி போட்டாங்களாம். அந்த பெண்மணிக்கு பிள்ளை பிறந்தது எத்தனாவது மாதம் தெரியுமா? 11வது மாதம். அப்படின்னா அந்த பெண்மணி அம்பாயத்துல கடந்து கூப்பிட்டது எத்தனை மாதம்? 2 மாதம். 2 மாதம் இந்த அம்பாயத்தில் கடந்து கூப்பிடும்போ புருஷன் வீட்டில் உள்ள ஆட்களும் புருஷனும் வெளியே நிப்பணும். அவங்க விரும்புறது இந்த பெண்மணியோட குரல் அல்ல, அவங்க விரும்புறது ஒரு பிள்ளையின் குரல் கேட்கணும். அதுதானே உண்மையான எழுப்புதல் இல்லையா? எனக்கு பின்னால ஒரு சந்ததி எழும்பணும், என்னை விட ஜபிக்கிற, என்னை விட ஆராதிக்கிற, என்னை விட வல்லமையோட தெய்வத்தை தேடுகிற, என்னை விட வெறி உள்ள, என்னை விட தரிசனம் உள்ள ஒரு சந்ததி எழும்போதானே எழுப்புதல் இல்லையா? கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அல்லேலூயாவும் சோத்திரமும் துதியும் நம்ம காலத்தோட நிற்பதில்லை. நம்மளை விட பலம் உள்ள ஒரு சந்ததி நமக்கு பின்னாலே எழும்ப போகுது. ஏன்னா இந்த முழு இரவு மொத்தம் அம்பாயத்தில் இருந்து கூப்பிடுகிற கர்ப்பவதிய போல நம்ம கூப்பிடுறோம். அந்த பெண்மணி சத்தம் போட்டுட்டே இருக்கு, எப்படியாவது சந்ததி வெளியே வரணும். புருஷன் வீட்டில் உள்ள ஆட்கள் கேட்கணும், பிள்ளை பிறந்தான்னு கேட்கணும். இல்ல, என்ன ஆனாலும் பிள்ளை பிறக்க போகுது. கால 2 கயர்ல கட்டி போட்டிருக்கு, கை 2 கயர்ல பிடிச்சிருக்கு, சத்தம் போடுது. இயேசுவேன்னு கூப்பிட்டோம், ஆண்டவரேன்னு கூப்பிட்டோம், ஐயோ காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டோன்னு தெரியல. ஆனா உள்ள இருந்து கூக்குரல் வந்து கொண்டிருக்கு. சூரியன் உதிக்கிறது முதல் சூரியன் அஸ்தமிக்கிறது வரையும், சந்திரன் உதிக்கிறது முதல் அஸ்தமிக்கிறது வரையும் சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. அவளுக்கு இரவும் இல்லை, அவளுக்கு பகலும் இல்லை, அவளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் உண்டு, ஒரு சந்ததி எழும்பணும். கொஞ்சம் வாரங்கள் இப்படி போகுது. திடீர்னு அந்த அபாயத்தினுடைய முதலாளி வெளியே வந்து சொல்றாரு, நீங்க உங்க மனைவிய கூட்டிட்டு போங்க. உடனே அவர் கேட்கிறாரு, சார் பிள்ளை? உடனே அவர் சொல்றாரு, ஏ இல்ல, உங்க மனைவியுடைய கருவறையில பிள்ளை இல்லை. ஏசாயா 26:18 வாசிங்க. பாத்தீங்களா? 17வது வசனம் சொல்லுது, பேறுகாலம் சமீபித்தது. 17வது வசனம் சொல்லுது, அவள் அம்பாயத்தில் அட்மிட் பண்ணியாச்சு, அவளை கட்டி தூக்கி போட்டாச்சு. அதே வசனம் சொல்லுது, அவள் கூக்குரலிடுகிறாள். அப்ப வெளியே நிற்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, பிள்ளை பிறக்க போகுது. ஆனா 18வது வசனம் சொல்லுது, இவ்வளவு கட்டி தூக்கி போட்டு, இவ்வளவு அழுதும், இவ்வளவு கூக்குரலிட்டு, இதெல்லாம் பண்ணியும் அவள் ஒரு சந்ததி எழுப்பலையே. அவள் பெற்றது எதை? மெதுவா பேசுங்க. எதை? காற்றை. சில நேரம் நான் யோசிக்கிறேன், எழுப்புதலுக்காக சில நேரம் ரொம்ப ஜோம் பண்ணி ஒரு அசைவில்லை, முழங்கால நின்று கதறியும் ஒரு அசைவில்லை.
ஆண்டவர் எழுந்து கூப்பிட்டு ஒரு அசைவில்லை. எங்க தேசத்தை அசையுன்னு சொல்லி கேட்டும் ஒரு அசைவில்லை. என்ன செஞ்சு பார்த்தாச்சு. அந்த கருவறை சந்ததியை உற்பத்தியாக்க முடியாது. அந்த கருவறை காற்றை உற்பத்தியாக்குது. எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிருக்கு. ஒரு பிள்ளை பிறக்க வேண்டிய எல்லா அட்மாஸ்பியரும் பண்ணிருக்கு. ஆனா குழந்தை என்ன செய்யல? பிறக்கல்ல. பெற்றது காற்றை. என்ன கஷ்டம் இல்லையா? அன்னைக்கு மட்டும் ஸ்கேனிங் உண்டுன்னா முதல்ல ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லி இருப்பனும் வயிற்றுல பிள்ளை இல்லைன்னு. அப்போ ஒரு வகை கருவறை என்பது வெற்று கருவறை. சொல்லுங்க, மெதுவா பேசுங்க. இதை எதிர்பார்த்து வரலையோ நீங்க? நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தியா? இன்று முதல் நான் உன்னை இரண்டாவது கருவறை மோதல் நடக்கும் கருவறை. ஒன்னாவது கருவறை பேசுங்க ஐயா. ஏன் தமிழ் எல்லாருக்கும் புரியுதா? நான் பேசுறது அங்க வர தெளிவா கேக்குதா? கேக்குதா? பின்ன ஏன் என்னை முறைக்கிறீர்கள்? ஒன்னாவது கருவறை வெற்று கருவறை, இரண்டாவது கருவறை மோதல் நடக்கும் கருவறை. அது வெற்று கருவறை இல்லை. ஆனா அந்த கருவறைக்குள்ள சமாதானம் கிடையாது. 40 வயசுல திருமணம் பண்ணின ஈசாக்கு 20 ஆண்டுகள் தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்று போராடுறான். எனக்கு ஒரு பிள்ளை வேணும். கர்த்தர் கேட்டுட்டு சொன்னாரு கிராண்டட். கர்த்தர் கேட்டுட்டு என்ன சொன்னாரு? கிராண்டட். திடீர்னு ரெபேக்காளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஸ்கேன் பண்ண முடியாது, அங்கதான் போகணும். உடனே ஓடி தெய்வ சமூகத்தில் வந்து விசாரிக்கிற, ஆண்டவரே எனக்குள்ள ஏதோ நடக்குது, சம்திங் இஸ் கோயிங் ஆன், எனக்கு என்னன்னு புரியல. உடனே கர்த்தர் ரெபேக்காள்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, உன் கற்பத்துல பிள்ளைகள் இல்லை. உன் கற்பத்துல என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. உடனே அவ கேட்டா, ஆண்டவரே அப்ப சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குதே. கர்த்தர் சொல்றாரு, உன் கற்பத்துல என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. ஆனா இவ என்ன சொல்றா? உள்ள சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குதே. உடனே கர்த்தர் சொன்னாரு, உன் கற்பத்துல பிள்ளைகள் இல்லை, உன் கற்பத்துல 2 ராஜ்யங்கள் இருக்கு. உன் கற்பத்துல என்ன இருக்கு? 2 ராஜ்யங்கள். உடனே அவ கேட்கிறா, சரி ஆண்டவரே உள்ள என்ன பிரச்சனை? கர்த்தர் சொன்னாரு, எல்லை பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனை? எல்லை பிரச்சனை. உள்ள இருக்கிற ஒருத்தன் பார்டர் தாண்டி கால் வச்ச உடனே மற்றவன் சொல்றான் கால் எடு, அது ஏன் ஏரியான்னு. மற்றவன் தூக்கத்துல தெரியாம கையை நீட்டின உடனே அவன் சொல்றான் கையெடு, ஏன் ஏரியா. ஒரே கற்பத்தை 2ஆ பிரிச்சுட்டணும். ஒரே கற்பத்தை 2ஆ பிரிச்சுட்டணும். சில நேரம் தெரியாம தூக்கத்துல கை போச்சுன்னா அவன் சரியா WWE மாதிரி ஒண்ணு கொடுக்கிறான். பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. யோசிச்சு பார்த்தா நம்மிடையும் அது உண்மைதான். பின்ன மைக்கில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு புரியும். நமக்கு எல்லை தகராறு போயிட்டுதான். பேசவும் மாட்டேனுமாயா? நமக்கு எல்லை தகராறு போயிட்டு தான் இருக்கு. என் ஏரியாவில் எப்படி போஸ்ட் ஓட்டலாம்? சரிதானே. என் ஏரியாவில் எப்படி ஃப்ளக்ஸ் வைக்கலாம்? சரிதானே. கருவறைக்குள்ள அடி, கருவறைக்குள்ள மோதல்.
கருவறைக்குள்ள மோதல் நல்லதாக்கும். கருவறைக்குள்ள மோதல் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும், நீ பெறப்போறது பிள்ளைகள் அல்ல, நீ பெறப்போறது 2 ராஜ்யங்கள். நம்ம வெளியே வந்த பிறகு கபடி விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்க உள்ள வச்சே கிரவுண்டை பிரிச்சுக்கிட்டணும். இது உனக்கு, அது எனக்கு. இது உனக்கு, அது எனக்கு. ரெண்டு பேரு இந்த ஆட்களை எல்லாம் ஒரு காம்பவுண்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க இல்லை, அதுக்கு என்ன சொல்லணும்? சவக்கோட்டைக்கு என்ன சொல்லணும்? கல்லறை. கல்லறை, நிறைய கல்லறை வைக்கிற இடத்துக்கு கல்லறை தோட்டம். ஓ சூப்பர். எல்லா ஆட்களையும் கொண்டு அடக்கம் பண்ற ஒரு கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்தில் ஊர்ல எல்லாம் என்ன பேச்சுன்னு கேட்டா அங்க பேய் இருக்கு. சில நேரம் பேய் இருக்குன்னு சொல்றது நல்லதாக்கும், ஒரு சேஃப்டிக்கு. இப்போ ஒரு பனைமரம் எல்லாம் இருக்குன்னு வைங்க, நல்ல பலாப்பழம் காய்ச்சுன்னா பேய் இருக்குன்னு சொல்லுங்க, எவனும் தொட மாட்டான். சேஃப்டி தானே. எல்லாத்துக்கும் பொருந்தும். முருங்கை மரத்துக்கும் பொருந்தும், மாமரத்துக்கும் பொருந்தும், எல்லா மரத்துக்கும் பொருந்தும். எங்கேயாவது நல்ல காய் காய்க்குதுன்னா அவுத்து விட்டுடுங்க, பேய் இருக்குன்னு, எவனும் பக்கத்தில் வரமாட்டான். அப்போ அந்த கல்லறை தோட்டத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு பேச்சு, அங்க பேய் இருக்கு. 2 பேரும் உண்மையிலே பேய் இருக்கான்னு பார்க்க போகணும். உண்மையிலே பேய் இருக்கான்னு பார்க்க போகணும். அந்த கல்லறை தோட்டத்தில் என்ன உண்டு தெரியுமா? நல்ல செழிப்பா காய்ச்சி நிற்கிற ஒரு மாமரம். இவங்க 2 பேரும் கல்லறை தோட்டத்தில் பேய் இருக்கான்னு பார்க்க அந்த காம்பவுண்ட் வழி நடந்து வெளிப்பக்க சுவர் வழி நடந்து போகும்போ அந்த மாமரத்தில் 2 திருடர்கள் ஏறி உட்கார்ந்து மாங்காவை திருடிட்டு இருக்கணும். இவங்க சரியா போகும்போ என்ன பண்ணி தெரியுமா? 2 மாங்காய் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் விழுந்திருக்கு, மதில் சுவருக்கு அந்த பக்கம். இவங்க நடந்து வரவும் உள்ள இருக்கிற திருடர்கள் மாங்காவை பங்கு போடணும். மாங்காவை பங்கு போடணும். உடனே இவங்க 2 பேரும் வெளியில நின்று சொல்லணும், ஓ பேய்கள் கல்லறைய பங்கு போடுகின்றன. இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. பேசி அவங்க மாங்காவை பங்கு போடுறது. வெளியே நிற்கிற ஆட்கள் என்ன சொல்லணும்? பேய்கள் கல்லறைய பங்கு போடுதுன்னு. திடீர்னு ஒரு ஆள் சொல்லுது, வெளியே கிடக்கிற 2ல் 1 உனக்கு 1 எனக்குன்னு. ஐயோ என்ன கஷ்டம், உங்களுக்கு புரியலையோ? உண்மையிலே வெளியே 2 மாங்காய் விழுந்திருக்கு. அவங்க சொன்னது அதுல 1 உனக்கு 1 எனக்கு. இந்த நடந்து போச்சுன்னு இல்லையா பாடிகள், இவங்க என்ன நினைச்சனும், நம்மளையும் பங்கு போட்டாச்சுன்னு. சரி தப்புதான், சிரிக்க தெரியாதவள்கிட்ட ஜோக்கு சொல்றது தப்புதான். அப்போ 2வது வகை கருவறை மோதல். சில பிரச்சனைகள் நல்லது, சில நெருக்கடிகள் நல்லது, சில போராட்டங்கள் நல்லது, வெளியே இருந்து வருகிற சில அழுத்தங்கள் நல்லது. அப்பதான் நீ பிள்ளை பெறுவதை தாண்டி ராஜாக்களை பெறுவாய். கை தட்டி, இப்போ உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நல்லது, இப்போ உன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை நல்லது, நீ பெற வேண்டியது ராஜாக்களை. அப்போ 1 வெற்று கருவறை, 2 மோதல் நடக்கும் கருவறை, 3 தேவையற்றதை பெறும் கருவறை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதாக்கு நான் சொன்னேன் இல்லையா, செவிப்பறை ஒரு கருவறைன்னு.
தேவையில்லாததை கேட்டார்களா, அந்த தேவையில்லாதவைகளை கருத்தரித்தார்கள். நல்ல பிரசங்கம், நல்ல ஆலோசனை, நல்ல வசனம் எல்லாம் கேட்டா அதை உள்ள போக சாத்தான் விட மாட்டான். உள்ள போய் சரியா சேர்றதுக்குள்ள எடுத்து தூர போட்டுடுவான். ஆனா தேவையில்லாத கேட்டீங்கன்னு வைங்க, அதை உள்ள பனிக்கட்டி மாதிரி உள்ள கொண்டு போய் வைப்பான். தீமையான காரியங்களை பேசுகிறார்கள், தீமையான காரியங்களை கேட்கிறார்கள், தீமையான காரியங்களை யோசிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? செவிப்பறையில கேட்டவைகள் கருத்தரித்தது. எதை கேட்கறீங்கிறது ரொம்ப முக்கியம். எதை கேட்கறீங்க? நீ கேட்பதை நீ கருத்தரிக்கிறாய். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, கரு சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. கரு, கருத்து சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு கருத்துல ஒரு ஒன்னும் சொல்லல, ஒவ்வொரு கருத்துல ஒரு ஐயா இவர்களை எங்கிருந்து பிடித்து கொண்டு வந்தீர்கள்? ஒவ்வொரு கருத்துல ஒரு கரு. கரு இருக்கிறதுனால தானே அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறோம்? கருத்து. இங்கிலீஷ்காரன் தெளிவா இருக்கிறான், அவன் சும்மா ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஓவரா போய் அதை கருத்தாக்கி அதுல ஒரு கருவை ஃபிட் பண்ணி, நோ, மற்றவங்க காரியத்தை உன் காது கொண்டு வந்தா நீ உடனே சொல்லணும், ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஒருத்தன் விழுந்து போனான் தெரியுமான்னு கேட்டா நீ சொல்லணும், எனக்கு அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கருத்திலையும் ஒரு கரு இருக்கு. தேவையற்ற கருத்துகள் தேவையற்றவர்களை உற்பத்தி பண்ணும். யாரிடத்துல பேசலையா? தப்புதான், தப்புதான். அதிகாலையில எல்லாம் இதை பேசுறது தப்புதான். அதிகாலையில என்ன பேசி இருக்கணும்? அதிகாலை அந்த பக்கம் போய் உட்கார்ந்து அதை கேட்கறது, இந்த பக்கம் போய் உட்கார்ந்து இதை கேட்கறது. சவுண்ட குறைக்கிறாங்கனாலே புரிஞ்சுக்கணும் மோசமா ஏதோ சொல்ல போறாங்க. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு நம்மளை கண்ட உடனே ஒன்னும் பேசாத மாதிரி அப்படி ஒதுங்கி நின்று சோத்திரம் சொல்லணும் இல்லையா? அது வரை சொன்னதெல்லாம் போய். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க கூட்டத்தில் இல்லாத ஒரு ஆளை பற்றி ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்தா உடனே நீங்க சொல்லணும், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளவுதான். சத்துரு கருவை உள்ள போட பார்க்கிறான், நம்ம உடனே உட்கார்ந்து ஓ அப்படியா, அன்னைக்கே எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார், என்ன அவன் விழுந்து போவான்னு. நோ நோ, என் காதுகள்ல வருகிற கருத்துக்குள்ள ஒரு கரு இருக்கு. அதனால தேவையில்லாத கருத்துக்களை நான் கற்பந்தரிக்க விரும்பவில்லை. மறுபடியும் அதே குரல். இதுல இருந்து என்ன புரியுது? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, விளக்குமாறு மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓவரா சவுண்ட் வருது. நல்ல பாடியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சுத்தமா சவுண்டு. நான் இப்ப கண்டுபிடிச்சேன், அந்த பாடியை நான் பார்த்தேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க.
எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது என்பதை நீங்க தீர்மானம் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் ஹியர் த திங்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களை பற்றி நான் கேட்க விரும்பல. அவன் விழுந்தான் இவன் விழுந்தான் அது நான் கேட்க விரும்பல. இன்னொரு ஆளை பற்றி கேட்கறதுல ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்குள்ளையும் ஒரு கரு மறைந்திருக்கிறது. தேவையில்லாத கருத்து நம்முடைய காதுக்கு வந்தால் அது தேவையற்ற கற்பமாகிவிடும். நல்ல வசனத்தை கேளுங்க, நல்ல ஆலோசனையை கேளுங்க, நல்ல பிரசங்கத்தை கேளுங்க, பைபிளை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. தேவ சத்தம் உங்க காதுல வரட்டும். அந்த கருத்தரிக்கட்டும். ஒன்று வெற்று கருவறை, 2 மோதல் நடைபெறும் கருவறை, 3 தேவையற்றவைகளை பெறும் கருவறை. அப்போ எதை கேட்கிறோமோ, எதை கேட்கிறோன்னு நான் சொன்னது வாயால கேட்கறது இல்லை. எதை what do we hear? எதை கேட்கிறோமோ அதை. சினிமா பாட்டா கேட்குறீங்க? டயலாகா கேட்குறீங்க? என்ன மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சு விட்டுட்டு பேச்ச கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டே இருக்கணும், ஆலோசனையை கேட்டுட்டே இருக்கணும், தீர்க்க தரிசன வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு கருத்துக்குள்ளையும் ஒரு கரு இருக்கு, அது உற்பத்தி ஆகட்டும். அது பலமுள்ள ஒரு சந்ததியை பறக்க பண்ணும். இல்லைன்னா நீ பெற்றது தேவையற்ற கற்பமாகிவிடும். அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஆபிரகாம் லிங்கன் இடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாரு? உடனே ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு பாஸ்டர் மேத்யூ ஹென்றி. பாஸ்டர் மேத்யூ ஹென்றின்னு சொன்னா அந்த மேத்யூ ஹென்றி கமெண்ட்ரி எழுதுவார் இல்லையா, அந்த மேத்யூ ஹென்றி. உடனே அடுத்த கேள்வி, நீங்க மேத்யூ ஹென்ரிய பார்த்திருக்கீங்களா? இல்ல. நீங்க மேத்யூ ஹென்ரிய பார்த்ததில்லை. ஓகே, அடுத்த கேள்வி, நீங்க மேத்யூ ஹென்ரியோட பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? இல்ல. மேத்யூ ஹென்ரியோட பிரசங்கத்தையும் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கேட்டதில்லை. மேத்யூ ஹென்றி அவர்களை ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கண்டதும் இல்லை. ஆனா இவருக்கு பிடிச்ச பிரசங்கார் யாரு? மேத்யூ ஹென்றி. அது எப்படி? அது எப்படிங்கிற கேள்விக்கு ஆபிரகாம் லிங்கன் இடத்துல பதில் இல்லை. யார் பதில் சொல்றது தெரியுமா? ஆபிரகாம் லிங்கனுடைய தாய் சொல்லுது, நானும் என் புருஷனும் கல்யாணமான டைம்ல இருந்தே மேத்யூ ஹென்ரியோட பிரசங்கத்தை ஓடி ஓடி போய் கேட்போன்னு. அவங்க 2 பேரும் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க வயிற்றுல கரு இல்லை. அப்ப அங்க வயிற்றுல கரு இல்ல. மேத்யூ ஹென்றி எங்க ஓடி வந்தாலும் அந்த இடத்துல போய் வசனத்தை கேட்பாங்களாம், அவருடைய பிரசங்கத்தை ரசிச்சு கேட்பாங்களாம். இப்ப அவங்க பெற்ற பிள்ளை சொல்லுது எனக்கு பிடிச்சது. அப்படின்னா உண்மையிலே நான் அவருடைய பிரசங்கத்தை எங்க இருந்து கேட்டேன்? கேட்கறது மொத்தம் கெட்ட வார்த்தை, கேட்கறது மொத்தம் தேவையற்றவைகள், பறக்கிற சந்ததியும் தேவையற்ற கரு. என்ன முறைக்கிறீங்க? 7 பாயிண்டும் பேசிட்டு தான் போவேன், சூரியனே வந்தாலும். எக்காலம் தொனித்தால் ஒளிய வாய்ப்பில்லை. எக்காலம் தொனிக்கும் வாய்ப்பில்லை. எக்காலம் நம்ம கையில தானே இருக்கு. ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க. இன்னைக்கு இந்த முழு ரோஜம் முடிஞ்சு போகும்போ ஒரு லிஸ்ட் போட்டுட்டு போகணும். இனி நான் எதை கேட்க மாட்டேன், இனி எந்த வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை.
நம்ம பாழாய் போனதல்ல, சந்ததி பாழா போம். நீங்க கேட்பதை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணாவிடில். 3 அண்ணன் சொன்னேன் இல்ல, 1 யாராவது ஒரு ஆள் சத்தமா தெளிவா பேசுங்க. வெற்று கருவறை, 2 மோதல் நடைபெறும் கருவறை, 3 தேவையற்றதை பெறும் கருவறை. உண்மையிலே பாஸ்டர் 7 பாயிண்ட் சொல்லிட்டா போவியான்னு தானே மனசுல கேட்டீங்க. இல்லை, நான் அடுத்ததோட முடிச்சுக்கிடுறேன். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 4 எழுப்புதலை கொண்டு வந்த கருவறை. நான் இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். எழுப்புதலை கொண்டு வந்த கருவறை. ஒரே காலத்தில் 2 பெண்மணிகள். ஒரு பெண்மணியோட புருஷன் தேவாலயத்தில் நிற்கிறாரு தூபபீட தண்டையில. இன்னொரு பெண்மணி வீட்டுக்கு முற்றத்தில் நின்று விளக்கு மாறால பெருக்கிட்டு நிற்கு. தூபபீட தண்டையில் நிற்கிற மனுஷனிடத்துல கபிரியல் என்கிற தூதன் வந்து சொல்றாரு, உன் மனைவி கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறப்போறாள். உடனே அந்த ஆள் சொன்னார், எஸ்கியூஸ் மீ, ராங் அட்ரஸுக்கு லெட்டர் விட்டுருக்கிறீங்க, தவறான அட்ரஸுக்கு கடிதம் விட்டிருக்கிறீர்கள். உடனே தூதன் கேட்குறான், ஏன்? இல்லை, நானும் எக்ஸ்பயரி அவளும் எக்ஸ்பயரின்னு. கர்த்தருடைய தூதன் சொன்னாய், தகுந்த லூக்கா 1 அதிகாரம் 17, 18, 19 தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தெய்வத்தினுடைய வாக்கு தத்தத்தை உனக்கு அறிவிக்கும்படி தேவனுடைய சன்னிலிருந்து புறப்பட்டு வந்தவன் நான். அதை நீ விசுவாசியாதபடியால் இது நடக்கும் அளவு நீ பேசக்கூடாதவனாயிருப்பாய். அவிசுவாசத்துக்கு தண்டனை சைலன்ஸ்னா நம்ம எல்லாம் என்ன சைலண்ட் ஆயிருக்கணும் இல்லையா? அவிசுவாசத்துக்கு தண்டனை சைலன்ஸ்னா நம்ம எல்லாம் என்னைக்கு சைலண்டா இருக்கணும். அவன் சைலண்டா போறான். வெளியே வந்து சகரியா ஜனங்களை ஆசீர்வதிப்பான்னு பார்த்துட்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். சகரியா கையெடுத்து கும்பிட்டாரு. கும்பிட்டுட்டு இப்போதைக்கு இவ்வளவும் போதும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு வீட்டில் ஒரு பெண்மணி காலையில் விளக்குமாறால முற்றம் தூத்துட்டு இருக்கு. அங்கேயும் கபிரியல் தான் போறாரு. கபிரியல் போய் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, பரிசுத்தாவி உண்மையில் நிழலும், நீ ஒரு குமாரனை பெறுவாய். உடனே அவளும் சொல்றா, கொரியர் சரியாதான் இருக்கு, அட்ரஸ் தப்பா இருக்கு. கொரியர் சரியாதான் இருக்கு, அட்ரஸ் தப்பா இருக்கு. இந்த லெட்டரை கொண்டு எலிசபெத்துக்கு கொடுன்னு தூதன்ட்ட சொல்றான். உடனே தூதன் சொல்றான், எலிசபெத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னே கொடுத்தாச்சுன்னு. எலிசபெத்துக்கு 6 மாசம் முன்னே கொடுத்தாச்சுன்னு. அப்படியா அப்படின்னு அரியண்ணா கிளம்பி போய் பாருன்னு அவ கிளம்பி போறா. வீட்டில் இருந்து அவ குடியிருந்தது கலிலேயாவுல. எலிசபெத்து குடியிருந்தது யூதேயாவில் உள்ள மலைநாட்டில். யூதேயாவில் உள்ள மலைநாட்டுக்கும் மரியாள் குடியிருந்த இடத்துக்கு 150 கிலோமீட்டர் தூரம். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 150 கிலோமீட்டர் தூரம். 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற எலிசபெத்து கர்ப்பவதியானத மரியாளுக்கு சொல்லிக் கொடுத்தது கர்த்தருடைய தூதன். உடனே அவ தன் வீட்டில் இருந்து தீவிரமாக எழும்பி புறப்பட்டு போறான். ஒரு நாள் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணம் செய்தா கூட எத்தனை நாள் பயணம் செய்ய வேண்டியிருக்கு? 6 நாள் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படின்னா தன் வீட்டில் இருந்து கிளம்பின 7வது நாள் தான் எங்க போய் சேர்வாள்? எலிசபெத்தின் வீட்டில் போய் சேர்வாள். எலிசபெத்தின் வீட்டில் இவன் 150 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு போயிட்டா. எலிசபெத்தின் வீட்டில் ஒரே மௌனம், ஒரு அசைவும் இல்லாம இருக்கு. ஒரு அசைவும் இல்லாம இருக்கு.
நீங்க இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. சாப்பிடலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை. ரைட் சைடு மொத்தம் இல்லை, லெஃப்ட் சைடு மொத்தம். மோதல் உண்டாக்கியா பார்க்குறியா பாஸ்டர்? அப்படி இல்லை, பிரித்து ஆளுகிறேன், அவ்வளவுதான். என்ன சாப்பிடலன்னு சொன்னா கற்பத்துக்குள்ள வச்சே பிள்ளை செத்து போறது. கற்பத்துக்குள்ள வச்ச பிள்ளை செத்து போறது, அதாகும் சாப்பிடலன்னு சொல்றது. வெளியே வந்த பிறவில்லை, கற்பத்துக்குள்ள வச்ச பிள்ளை செத்து போறது. ஏற்கனவே எலிசபெத் பலவீனமான ஒரு தாய், பலவீனமான ஒரு பெண்மணி. ஒரு கருவை சுமக்கிற அளவு அந்த பெண்மணிக்கு பலன் இல்லை. ஒரு பிள்ளைய தாங்குற அளவுக்கு அவளுடைய கருவுக்கும் பலன் இல்லை. கிட்டத்தட்ட சாராள மாதிரின்னு நினைச்சுக்கிடுங்க. கொஞ்ச நாளா உள்ளுக்குள்ள போராடிட்டு இருக்கிறா. பிள்ளைக்கு அசைவில்லை. திடீர்னு மரியாள் ஓடி அந்த வீட்டில் வந்து அந்த ஸ்திரீயை வாழ்த்தின உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை உயிரடைந்து துள்ளிட்டு. இந்த முழுவரவு ஜபத்தில் உயிரடைந்து துள்ளுகிறீர்கள். கை தட்டி கொஞ்சம் நாளா தரிசனத்துக்கு ஒரு அசைவில்லை, ஜபத்துக்கு ஒரு அசைவில்லை, பெற்றுக்கொண்ட கிருபைக்கு அசைவில்லை. இந்த காலையில உயிரடைந்து துள்ளுகிறீர்கள். ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. உங்களுக்குள்ள வைத்த கிருபை உயிரடையுது. உங்களுக்குள்ள வச்ச ஜப ஆவி உயிரடையுது. உங்களுக்குள்ள போட்ட தரிசனம் உயிரடையுது. உங்களுக்குள்ள வச்ச அபிஷேகம் உயிரடையுது. எது செத்து விட்டதோ இந்த காலையில உயிரடையுது. ரகதன கை தட்டி நல்ல கண்ணை மூடி வாய திறந்து பெற்றுக்கிடுங்க. அங்கங்கயா ஜீவன் இறங்குது. கையை தட்டி வேடிக்கை பார்க்காதுங்க. கையை தட்டி செத்து போன ஜபத்துக்கு உயிர் வருது. செத்து போன அபிஷேகத்துக்கு உயிர் வருது. செத்து போன கிருபை உயிர்க்குது. கை தட்டி உயிர். இருக்கிற கிருபை அழிஞ்சு போற கண்டிஷன்ல வரும்போ கர்த்தர் முழு ஜபத்தை தந்துடுவாரு. பல்ஸ் கம்மியாய் வரும்போ கர்த்தர் உடனே ஒரு கூடுகைய தந்துடுவாரு. ஏன்னா உயிரிடையணும்னு நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் அதை விரும்புறாரு. கை தட்டி கர்த்தர் அதை விரும்புறாரு. நீங்க உயிரடையணும். 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிய தீவிரமாய் எழுந்து புறப்பட்டு அந்த வீட்டில் போய் அந்த பெண்மணியை நீ வாழ்த்தும்போ வீழ்ந்து போனவைகள் உயிரடையும்னு சொல்லி 150 கிலோமீட்டர் ஒரு பெண்மணியை அனுப்பிவிட தெய்வத்தால முடியும்னா 3 பிரசங்கிமார்கள் தேசத்தின் 3 பகுதியில இருந்து வந்து பேசின செய்திகள் பிள்ளை துள்ளிட்டு ஏய் துள்ளிட்டு. அப்போ உயிர் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு. இனி அந்த 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் சாட்சியை கேட்கணும். கேட்டுட்டு நான் முடிக்கிறேன். முதல்ல நான் கேட்கிறேன், உங்க 2 பேரையும் இணைத்தது யார்? எலிசபெத் கர்ப்பவதின்னு மரியாள்கிட்ட சொல்லி கொடுத்தது யாரு? அவளுக்கு இப்போ 6 மாசம்னு மரியாள்கிட்ட சொல்லி கொடுத்தது யாரு? கர்த்தருடைய தூதன். அப்படின்னா இந்த இணைப்பு கர்த்தரால் வந்தது. தப்புதான்.
இத்தனை ஊழியர்கள் சங்கமித்திருக்கிறீங்க இல்லையா, இத்தனை சபைகள் இணைந்திருக்கு இல்லையா, இது ஒருபொழுது ஒரு மனுஷனால நடக்காது. இது ஒருபொழுது மனுஷனால யோசிச்சு பார்க்க முடியாது. இந்த இணைப்பு கர்த்தரால், இந்த இணைப்பு கர்த்தரால், இந்த இணைப்பு கர்த்தரால். இங்க பொறாமைக்கு இடம் இல்லை, இங்க வைராக்கியத்துக்கு இடம் இல்லை, இங்க கசப்புக்கு இடம் இல்லை, இங்க பிரிவினைக்கு இடம் இல்லை. இங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறோம், இங்க தாழ்மைப்பட தயாரா இருக்கிறோம். ஏன்னா இந்த இணைப்பு கர்த்தரால், இந்த இணைப்பு கர்த்தரால். இந்த இணைப்பு யார்? அப்ப கர்த்தருடைய இணைப்பு பிரிஞ்சு போகாம இருக்க சில நேரம் நம்ம தியாகம் பண்ண வேண்டி வரும், விட்டு கொடுக்க வேண்டி வரும், தாழ்ந்து போக வேண்டி வரும். அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா இதை உண்டு பண்ணினது கர்த்தர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லணும் இந்த இணைப்பு கர்த்தரால் வந்தது. ரெண்டு, இனி இந்த ரெண்டு பேரை நீங்க பாருங்க. இந்த எலிசபெத் உண்டு இல்லையா, எலிசபெத் ஆரோன் குடும்பம். என்ன குடும்பம்? ஆரோன் குடும்பம். இனி அந்த மரியாளை பாருங்க. மரியாள் என்ன குடும்பம்? அவ்வளவெல்லாம் நாங்க பைபிள்ல பார்க்கல பாஸ்டர். ஓகே, விட்டுடுவோம். என்ன குடும்பம்? தாவீதின் குடும்பம். ஒன்று ஆசாரிய குடும்பம், ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க. இன்னொன்று அரச குடும்பம், அரசியல் காரியங்களை பார்க்க. இப்போ ரெண்டு ஒரே வீட்டுக்குள்ள, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிலிஜியனும் பொலிட்டிக்ஸும் ஒரே வீட்டுக்குள்ள. யாருட்ட சொல்லல? இதெல்லாம் தெளிவா இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி இருந்தா தெளிவா கேட்ச் பண்ணி இருப்பணும். பொலிட்டிக்ஸும் ரிலிஜியனும் ஒரே வீட்டுக்குள்ள. மத தலைவன் ஆரோன் குடும்பம், அரசியல் தலைவன் தாவீதின் குடும்பம். இப்ப இது ரெண்டு ஒரே வீட்டுக்குள்ள. அப்படின்னா கர்த்தரால் ஒளிய இவங்க ரெண்டு இணைய முடியாது. அரசியல் சொல்லிட்டு இருக்கும் தான் பெரிய ஆளு, ஆத்மீகம் சொல்லிட்டு இருக்கும் தான் பெரிய ஆளு. தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லித்தாரு தப்புதான், இருந்தாலும் சொல்லி ஆகணும். தெளிவுள்ள சில ஆட்கள் இருப்பினும் இல்லையா? என்ன கஷ்டம் இல்லையா? விட்டா நாளை காலையில வந்து உட்கார்ந்து யோசிச்சு கை தட்டுவீடோ. ஐயோ, நேற்றுக்கு இந்த பாஸ்டர் சொல்லிட்டு போனாரு, அது கை தட்ட வேண்டிய பாயிண்ட் இல்லையா? வண்டி பிடிச்சு வந்து கை தட்டுவீடோ. டியூப்லைட் மாதிரி இருக்கப்படாது, எல்இடி மாதிரி இருக்கணும். கேட்ச் அண்ட் கிளாப். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க. இனி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்தில் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு கற்பனைகள் இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கர்த்தாவே, நீர் என் மேல் பிரியமாயிருந்தால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையும் அவளுக்கு ஒரு பெண் பிள்ளையும் கொடுக்கணும். ஏன் உனக்கு ஆண் பிள்ளை அவளுக்கு பெண் பிள்ளை? ஏன்னா எனக்கு அவளுக்கு மேல கொஞ்சம் கடுப்பு. ஆண்டவரே, நீர் என் மேல கிருபை வைத்தால் எனக்கு ஒரு வெளுத்த பிள்ளையும் அவளுக்கு ஒரு கருத்த பிள்ளையும். கருத்த பிள்ளைன்னு சொன்ன ஆண்டவரே, நீர் நினைக்கிற கருப்பு இல்ல, ஆப்பிரிக்கன் கருப்புல கொடுக்கணும். ஒரு ஆள் இந்த பக்கம் அறையில உட்கார்ந்து பயர் கஞ்சியா குடிச்சிட்டு இருக்கும், இன்னொரு ஆள் அந்த பக்கம் உட்கார்ந்து குங்கும பூவா சாப்பிட்டுட்டு இருக்கும். யாருக்காவது தெரியுமா குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை
உண்மையிலே சோப்பா பிறக்குமா? உண்மையா? உண்மைதான். ஆனா உங்க கலர்ல கொஞ்சம் குங்கும பூக்க கலர் இருக்கு. நீங்க சொன்னா நம்பிதான் ஆகணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எப்படி எல்லாம் பிரச்சனை வரும் இல்லையா? அவ என்ன சாப்பிடுறா, அங்க என்ன பாட்டு, அங்க என்ன பிரசங்கம், எந்த சங்கீதம். இன்னைக்கு உங்க சர்ச்சில் எந்த சங்கீதம்? கர்த்தருடைய கிருபையினால 23ஆம் சங்கீதம். ஓ, கடந்த 23 வாரங்களா 23ஆம் சங்கீதமோ? ஆமா, அவர் நகர மாட்டேன் என்கிறார். ஒரே வீட்டுக்குள்ள 2 கர்ப்பிணி இருந்தா என்னைக்கும் சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் இல்லையா? என்னைக்கும் சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். ஒரு கர்ப்பிணி சொல்லும் அவ என்னை சாபம் போட்டாள், இன்னொரு கர்ப்பிணி சொல்லும் அவ பாத்திரம் எடுத்து எனக்கு வயிற்றில் எறிய பார்த்தாள். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்ற தப்புதான். ஆனா இவங்களை 2 பேருக்கும் பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் மட்டுமில்ல, ஒரு நோக்கத்திற்காக இணைந்தவர்கள். சொல்லுங்க, நாங்கள், மெதுவா பேசுங்க, நாங்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை கூட சத்தமா சொல்லுங்க. 2, நாங்கள் ஒரு நோக்கத்தோடு இணைந்தவர்கள். கையை நல்லா இப்படி எடுங்க, கையை இப்படி எடுங்க, நல்லா எடுங்க. எடுத்தீங்களா? இப்படி பிடிங்க, இப்படி சொல்லுங்க. நாங்கள் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள். இப்படி பிடிக்குமா? சும்மா அக்னி டிஎம்டி கம்பி மாதிரி பிடிக்கணும். நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக இணைந்தவர்கள். ஒரு நோக்கம். அது என்ன நோக்கம் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பார்க்கணும். கை தட்டி அப்ப அங்க பொறாமை இல்லை, அங்க பிரிவினை இல்லை, அங்க விட்டு கொடுக்கிறார்கள், தாழ்மைப்படுகிறார்கள். எப்போ அபிஷேகம் ஆராதனையும், எப்பவும் அபிஷேகம் ஆராதனை. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? லூக்கா 1:15 லூக்கா 1:15 அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். எங்க வச்சு? எங்க வச்சு? தாயின் வயிற்றில் வச்ச கர்த்தருடைய ஆவியினால். என்ன பாக்கியம் இல்லையா? எங்க வச்சு அபிஷேகம்? தாயின் கருவில வச்ச அபிஷேகம். வாழ்த்துல கேட்டப்ப பிள்ளை துள்ளிட்டு. பேறுகாலம் சமீபமாகுது. அந்த பெண்மணி பெற்றெடுத்தது யார தெரியுமா? ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவன். ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலா சாலமோனை விட, தாவீதை விட, ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, மெதுவா பேசுங்க, எசேக்கியாவை விட, வேதம் கண்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளை விட, மிகப்பெரிய ஞானம் உள்ள அரசர்களை விட, ஸ்திரீகள் பிறந்தவர்களில் மிகப்பெரிய பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த தாய். காரணம் என்ன தெரியுமா? அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். கருவறையில் இருந்து உற்பத்தியாகும் எழுப்புதல். கை தட்டணும். கருவறையில் இருந்து உற்பத்தியாகும் எழுப்புதல். கெட் ரெடி. எழுப்புதல் வரப்போகுது.
இப்போ அவ பெற்றது ஸ்திரீகள் பெற்றதுல மிகப்பெரிய பிள்ளைன்னு சொல்லும்போ இப்ப 2 பேருக்கு ஒரு ஆசை வருது. மரியாள் பெறது என்னவா இருக்கும்? மரியாள் பெறது என்னவா இருக்கும்? ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய பட்டம் அதுதானே, ஸ்திரீகளில் பிறந்ததுல பெரியது. அதை யாருக்கு கொடுத்தாச்சு? யோவானு கொடுத்தாச்சு. இனி இதுக்கு மேல கொடுக்க பட்டம் இல்ல. இதுக்கு மேல கொடுக்க பட்டம் இல்லாததுனால இவங்க 2 பேருக்கு ஒரு எண்ணம், என்ன பிறக்க போகுது, என்ன பிறக்க போகுது. அப்புறம் தான் புரிந்தது, ஒருத்தி பெற்றது ஸ்திரீகள் பெற்றதுல பெரியவன், இன்னொருத்தி பெற்றது உலகத்தின் இரட்சகர். வானத்தின் கீழே பூமிக்கு மேல பாதாளத்திலும் சரி பரலோகத்திலும் சரி இப்படி ஒரு நாமம் கேட்டதில்லை. இந்த நாமத்தை சொல்லும்போ மாறாத வியாதி இல்லை, இந்த நாமத்தை சொல்லும்போ நடக்காத அற்புதம் இல்லை, இந்த நாமத்தை சொல்லும்போ ஓடாத பேய்கள் இல்லை, இந்த நாமத்தை சொல்லும்போ பரலோகம் திறக்குது, பாதாளத்தின் வாசல்கள் அடையுது, எல்லா பொல்லாத ஆவிகளும் நடுங்குது. ஒரு நாமம், இப்படி ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமம் இயேசு. இயேசு, இயேசு சகல நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கருளி அதிகாரங்களோ துரைத்தனங்களையோ அவருக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரமாக்கிய சபைக்கு தலையாக இவரை தந்தருளினார். கையை தட்டடு, கையை தட்டடு. எழுப்புதல் கருவறையிலிருந்து உற்பத்தி ஆகுது. இந்த 4 சுவருக்கு நடுவில் இந்த இரவு ஜெபம் ஒரு கருவறையாக்கும். என்ன இங்கிருந்து எழுப்புதல் உற்பத்தி ஆகுது. கையை தட்டி, கையை தட்டி. விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். கத்தரபா அந்த பிரௌடபா உட கமரபா. ஒரு தடவை சொல்லுங்க, கருவறையிலிருந்து. ஒரு தடவை கூட சொல்லுங்க. அவ்வளவு தெரியுமா? நீங்க இப்படி தியாகமா ஒரு ராத்திரி மொத்தம் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தீங்க இல்லையா? இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் இது கர்த்தரின் கருவறை, இது கர்த்தரின் கருவறை. இங்கிருந்து எது உற்பத்தியாக போ தெரியுமா? எழுப்புதல். விளங்குனவங்க கையை தட்டணும், விளங்குனவங்க வாயை திறக்கணும். இந்த சத்தம் போதல்லேன்னு நினைக்கிறேன். அடகடகல் கதனகடகனா உடவல் கமன கந்தராதியா அல் காந்தர கந்தரா பந்தரா இருக்கிற இடத்துல நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து உற்பத்தியாக போவது, உற்பத்தியாக போவது. எழுப்புதலை கருவறையில் இருந்து உற்பத்தியாகிற எழுப்புதல். ஒரு நாமத்தை மட்டும் அந்த 2வது மரியாள் பெற்ற பிள்ளைக்கு கொடுத்துட்டு போனாரு. அந்த நாமம் என்ன தெரியுமா? இயேசு. 750 கோடி ஜனங்களுக்கு முன்னே எங்க நின்று அந்த நாமத்தை சொன்னாலும் அற்புதம், எங்க நின்று அந்த நாமத்தை சொன்னாலும் நோய்கள் மாறும், எங்க நின்று அந்த நாமத்தை சொன்னாலும் பேய்கள் ஓடும், எங்க நின்று அந்த நாமத்தை சொன்னாலும் அதிசயங்கள் நடக்கும். கண்ணை மூடி கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிஷம் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் முடிக்க போறேன், நான் முடிக்க போறேன். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த சத்தம் இந்த மைதானத்தை அதிர பண்ணணும். ஏ கூப்பிடு. இதுவரை உட்கார்ந்ததனுடைய அறுவடை இப்ப நடக்க போகுது, இதுவரை உட்கார்ந்ததன் விளைவு இப்ப நடக்க போகுது. கூப்பிடு. இயேசுவே. வயல் நிலத்தில் விதை வருகிறது. அது சிலது 30, 60, 100 அறுவடை ஆரம்பமாக போகுது. கர்த்தர் விதைக்கிறார், கர்த்தர் விதைக்கிறார். கை தட்டி.
ஒரு புஸ்தகத்துல ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, எழும்பி நிற்க பலமில்லாத ஒரு பலவீனமான தேவ பிள்ளை, a weak child of God, ஒரு பலவீனமான தேவ பிள்ளை முழங்கால நின்னு இயேசுவேன்னு கூப்பிடும்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புறேன். ஒரு பலவீனமான தேவ பிள்ளை முழங்கால நின்னு இயேசுவேன்னு கூப்பிடும்போ பாதாளத்தின் பலம் உள்ள ஆவிகள் நடுங்குகிறதாம். எழும்பி நிப்போமா, எழும்பி நிப்போமா, அத்தனை பேர் எழும்பி நிக்கணும். 2 நிமிஷம் நல்ல பலமா ஆண்டவர் ஆராதிக்க போறோம். இது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற வேளை. ஒரு பலமான அசைவை எதிர்பாருங்க, ஒரு பலமான அசைவை எதிர்பாருங்க. உற்பத்தி ஆரம்பிக்க போகுது, உற்பத்தி ஆரம்பிக்க போகுது. தடைபட்டு கிடந்தவைகளை கர்த்தர் மறுபடியும் அசைய பண்ணுகிறார். வசனை எனக்கு தெளிவா புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டணும், அவங்க மட்டும் வாயை திறக்கணும். எழுப்புதல் உருவாகுது, எழுப்புதல் உருவாகுது, எழுப்புதல் உருவாகுது. அந்நிய பாஷை உள்ளவங்க அந்நிய பாஷை பேசுங்க, மற்றவங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட விரும்புறவங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த கருவறையில உங்களை கொண்டு உட்கார வச்சது ஒரு நோக்கம். இங்கிருந்து எழுப்புதல் உருவாகுது, இங்கிருந்து எழுப்புதல் உருவாகுது. நல்ல கையை தட்டுங்க, நல்ல வாயை திறந்து ரிகா பத்தாரா ரியாந்தல் கபந்தரா அல்ஹந்தர பலபரபலவா ரேல் அந்தர பலபரபலவா. ஏ சத்தம் போதல்ல, சிலர் மேல நிக்க முடியாத அளவில் அபிஷேகம் இறங்குது. சிலருடைய கைகள் பலப்படுது, சிலருடைய கால்கள் பலப்படுது, சிலருடைய சரீரத்துல அக்கினி வந்து விடுவதை நான் பார்க்கிறேன். சிலர தெய்வத்தினுடைய தூதர்கள் பிடிச்சு தூக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லா பலவீனத்தின் ஆவியும் ஓடுது, ஓடுது. விடாதுங்க, விடாதுங்க. வானம் திறக்கப்படுது, சிலர் மேல தைலம் ஊற்றப்படுகிறது, பாதாளம் அடைக்கப்படுகிறது. 2 நிமிஷம் உரத்த குரல்ல ஏய் சத்தம் போதல்ல, ஃபயர் அக்கினி வந்து விழுது. கையை தட்டி பெற்றுக, கையை தட்டி பெற்றுக, பெற்றுக. அக்கினி வந்து விழுது. கர்த்தர் அத்தனை பேரை தொடுறாரு. ஏன் கூப்பிடு, ரக்கா ஷக்கத்தரா. விடாதுங்க, 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 விடாதுங்க. தாவீதின் மேல தைலத்தை போட்டவர் இப்போ உன் மேல தைலத்தை பூசுகிறார். பெற்றுக. ஒரே ஒரு நிமிஷம் கை தட்டுங்க, ஒரே ஒரு நிமிஷம் வாதறந்து ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. உங்க சத்தம் வெளியே கேட்கணும். இப்ப பாதாளம் நடுங்குகிறது, அந்தகார வல்லமைகள் முறிகிறது, பலவீனத்தின் ஆவிகள் நிக்க முடியாம ஓடுகிறது. கொஞ்சம் கூட சத்தமா, கொஞ்சம் கூட சத்தமா. சிலர் தலைக்கு மேல நெருப்பு, சிலர் தலைக்கு மேல தைலம். பெற்றுக்கோ. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்ப வேண்டும் சொன்னவர். இந்த ஜெபத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு பின்மாறி மழை இந்த மைதானத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தின் மத்தியில் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டு செல்லுவோம்.